அதான் சொல்லிடுவாங்க. இவர் ரவி அண்ணா என்னடா செய்யலாம்? அண்ணன் மட்டும் தான் தெரிவாரு. எனக்கு வாக்களிக்க திருவெரும்பூர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய தலைவர், மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சி கண்டிப்பாக ஆட்சி பண்ணணும். கொஞ்சம் சத்தமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தது மிகப்பெரிய சவுக்கடி ஆட்சியாளர்களுக்கு, ஆண்டவர்களுக்கும் மிகப்பெரிய சவுக்கடி மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தலைவர் கண்டிப்பாக உள்ளாத ஆட்சி அமைப்பாடு தமிழக மக்கள் போற்றும் அளவுக்கு ஆட்சி நடக்கும். எல்லா திட்டங்களும் மக்களுக்கான முதல்வராக இருப்பார். நானும் மக்களுக்கான எம்எல்ஏவாக கண்டிப்பாக சொல்கிறேன். திருவெரும்பூர் தொகுதியில் நீண்ட நாள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த அரியமங்கலம் குப்பைகளுக்கு, சர்வீஸ் சாலைகள், இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீங்களா? கண்டிப்பாக சார். முதல் கழிப்பறை, பொது கழிப்படம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வாக்கு சேகரிக்க போனது பார்த்தீங்கன்னா பொது கழிப்படம் நிறைய எனக்கு 27, 28 இடத்துல தான் கேட்டாங்க. அது மக்களுக்கு அடிப்படை வசதி. நம்ம பெரிய கட்டடம் கட்டுறோம், நூலம் கட்டுறோம், இந்த மாதிரி பெரிய திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதை விட அடிப்படை திட்டங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் நேரடியாக பார்த்தது. அது எங்கள் தலைவர் கேட்டப்போ கூட சொன்னேன். பொதுமக்கள் என்ன கேட்டாங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி பொது கழிப்படம் எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்க, குடிநீர் வசதி கேட்குறாங்க. நீங்கள் மக்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, குடிக்க தண்ணி. அந்த தண்ணி வசதி கூட எந்த கிராமத்துலேயும் காவிரி பக்கத்தில் ஓடுது. திருவெரும்பூர் பக்கத்தில் தான் இவ்வளோ பெரிய காவிரி ஓடுது. ஆனால் இங்கே காவிரிக்கு தண்ணி யாருக்கும் குடிக்கல. நீங்கள் ராமநாதபுரம் இவ்வளோ தூரம் போகுது, ராமநாதபுரம் கூட்டுக்குடி இருந்துட்டோன்னு சொல்லி எல்லா மாவட்டத்துக்கும் போகுது. ஆனால் எங்கே கிடைக்கல? திருச்சி மாவட்ட மக்களுக்கு அது கிடைக்கல. கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுப்போம். எங்கள் தலைவர் அதுக்கான உறுதியாக இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொது கழிப்படம் முதல் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இது முதல் பண்டில் பார்த்தீங்கன்னா பொது கழிப்படம். எனக்கு இதுவரையும் கோரிக்கை வச்சு நோக்கு சேகரிக்க போகிறப்ப பொது கழிப்படம் எல்லா ஊரையும் கேட்டாங்க. அந்த பொது கழிப்படம் முதல் இது பார்த்திங்கன்னா அந்த பொது கழிப்படம் தான். அதன் பிறகு குடிநீர், சாக்கடை வசதி, ரோடு வசதி, இது எல்லா கிராமத்துலேயும் இல்லாமல் இருக்குது. அதை நான் கண்கூடாக பார்த்தேன். மக்கள் படுற அவலத்தை பார்த்தீங்கன்னா வாக்கு சேகரிக்க போகும்போது கண்கூடாக பார்த்தேன். அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைச்சரை எதிர்த்து போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. நீங்களும் அதே கட்சியில் இருந்திருக்கீங்க. இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சியை சார் மிகப்பெரிய சந்தோஷம் சார். எனக்கு 40 ஆண்டு காலம் உழைச்ச ஒரு கட்சி வாய்ப்பு தரல. என்னுடைய தலைவர் தளபதி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீ அவராகவே பார்க்குறாங்க. நான் வாக்கு சேகரிக்க போகிறப்ப என்னுடைய தளபதி விஜயாவே பார்க்குறாங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்நாள் முழுக்க என் உயிருள்ளவர்களையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவருக்கு, இந்த கட்சி தொண்டர்களுக்கும் நான் விசுவாசப்படுறேன். ஏன்னா என்னை தொண்டர்கள் கொண்டாடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொண்டர்களை பார்க்கவே முடியாது. இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவருக்கு, தாவேகா என் கூட பயணித்த தொண்டர்களுக்கு, எங்களுடைய பகுதி செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், நகர செயலாளர், பேரூர் கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர், நான் வந்ததுக்கப்புறம் பூத் செயலாளர்னு பண்ணுறோம். அந்த பூத் செயலாளர்கள் அவ்வளோ பேருக்கும் இந்த நன்றி, இந்த தருணத்தில் நன்றி பெரிய உறுதுணையாக இருந்தவங்க எல்லாருமே. யாரையும் நம்ம சொல்ல, எல்லாரும் உறுதுணையாக இருந்தாங்க. எனக்கு வாய்ப்பு பொது செயலாளர் என்னுடைய அண்ணன் குஷி ஆனந்த் அவர்கள். இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவர், என்னுடைய அருமை அண்ணன் என் ஆனந்த் அவர்கள், அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். எங்கள் தலைவருக்கு எத்தனை முறையும் சொன்னாலும் நன்றி கடன் ஆகவே ஆகாது. அவருக்கு முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் இருக்கிற என் வாழ்நாள் முழுக்க என்னுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆழ்ந்தவர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த தொண்டர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா பொதுமக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து நீங்கள் மகளிர்லேருந்து நீங்கள் அத்தனை பேரும் என்னை கொண்டாடினாங்க. யோசிச்சு பாருங்கள், அது யாரால்? என்னுடைய தலைவரால், என்னுடைய தலைவர் விஜயால். அவராக பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன பெரிய இருந்துருக்கும்னு நினச்சி பாருங்கள். நான் ஒரு இடத்துல போனால் அப்படியே 200 பேர் இருந்தால் 100 பேர் போட்டார்.
அவராகவே பார்க்குறாங்க மக்கள். நான் இப்போ யோசிச்சு பாருங்கள், என் வாழ்நாளில் நடக்க போகிறது நீ ஆட்சியில் முழுக்க அவர் எப்படி நினைக்கிறாரோ ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன்னு சொல்லுவார். அதுக்கு 100% உதவியாக நான் இருப்பேன். அதுக்கு முன்னுதாரணமாக திருவள்ளூர் இருக்கும். நீ எது இருக்கோ இல்லையோ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ என்ன நினைக்கிறாரோ அதுக்கு உதாரணமாக திருவள்ளூர். நான் சொல்கிறேன், போதை இல்லாத திருவள்ளூரா ஒழிப்பேன்னு என் பேட்டியில் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும். போதை இல்லாத திருவள்ளூர் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் தலைவர் போதை இல்லாத தமிழகமாக மாற்றுவார். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக அவர் சொன்ன அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்க போகிறோம். அவர் நல்வழிப்படுத்துவார். கண்டிப்பாக நீ இவ்வளோ தூரம் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக திறந்து இன்றைக்கி வந்து வாக்கு செலுத்திட்டாங்க. அதுக்கு கண்டிப்பாக அவர் நல்வழிப்படுத்தி எங்களை வந்து 100% நல்வழிப்படுத்தி தான். அவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு வேலை. எங்களுக்கு என்னங்க தலைவர் சொல்கிறத கேட்குறதா 100% அவர் சொல்கிறத கேட்குறாங்க. மினிஸ்டரை எடுத்து ஜெயிச்சிருக்கீங்க, மினிஸ்ட்ரி உங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் எது கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படுவோம் சார். அதில் என்ன சார் இருக்கு? தலைவர் என்ன சொல்கிறாரோ தலைவர் எங்களை இங்கே பாருங்கள், இவ்வளோ உயர்த்தி பார்த்தாரு, இதுக்கு செயல்பட போகிறோம். தலைவர் கொடுத்தா அதுக்கு நிகராக அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி நடப்போம் சார். அவர் சொல்கிற வேலையை கேட்குறதானே. எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்களா? என்ன சார் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க பத்திரிகையாளர்கள்லாம். திருச்சி சார் பத்திரிகையாளர் நிறைய நான் தான் சொல்கிறேன், கடமை இனிமேல் ஜாஸ்தி சார். எங்களுக்கு வேலை ஜாஸ்தி, எனக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தவங்க மாதிரி நடக்காமல் எங்களுக்கு எதுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, மாற்றம் வேணும்னு செலுத்தியிருக்காங்க. அந்த மாற்றத்துக்கு நாங்கள் நடக்கணும்ல. கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க. அதுக்கான என்னுடைய நடவடிக்கைகளை தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த மாற்றம் நடக்கும் சார். ஓகே, நன்றி. நன்றி.